சோஷியல் மீடியாவில் பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ ஷிம்ஜிதா முஸ்தபா அப்படின்ற லேடி பஸ்ஸில் போகும்போது தீபக் அப்படின்ற ஒரு ஆண் தங்கிட்ட தவறாக நடந்துக்கினாருன்னு ஆதாரமே இல்லாத ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த வீடியோ பயங்கர வைரலாச்சு. ஆனால் அந்த வீடியோவில் 42 வயசான அந்த அப்பாவி ஜீவன் தீபக் அப்படின்றவர் இவங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்கிற மாதிரி எந்த போர்ஷனுமே இல்லை. இருந்தாலும் சோஷியல் மீடியாவில் இவருக்கு எதிரான கருத்துக்கள் வந்தது. இதனால் தீபக் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. இதனால் தீபக்கோட பெற்றோரும் குடும்பத்தாரும் மனசுடைஞ்சு போயிருக்காங்க. தீபக்கோட அம்மா அந்த குற்றவாளி ஷிம்ஜிதா முஸ்தபான்ற பெண்ணுக்கு எதிராக கேஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள கைது பண்ணி விசாரணை பண்ணாங்க போலீஸ். இந்த நிலையில் கேரளா கோர்ட்டு அந்த ஷிம்ஜிதா முஸ்தபாவுக்கு பெயில் கொடுத்துருக்காங்க. ஷிம்ஜிதா முஸ்தபாவுக்கு எதிராக கேரள ஆண்கள் சங்கமும் போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. ஷிம்ஜிதா முஸ்தபா ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்றதாலையும் அவங்களுக்கு பின்னாடி ஒரு சமுதாயம் இருக்கிறதாலையும் விசாரணை நியாயமாக நடக்குமா அப்படின்ற சந்தேகத்தை சிலர் எழுப்பியிருக்காங்க. கேரள போலீஸை நம்பி இருக்காமல் இதில் சிபிஐ தலையிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை வைக்கிறாங்க.